வணக்கம். இந்த காணொளியில் 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் 1ல் இருக்கக்கூடிய சமய இலக்கியங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இயல் 1ல் 4 வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதவங்க அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். இன்னொன்று என்னன்னா, அந்த 4 வீடியோலையும் ஏதாவது நூல்கள்ல இருந்து பாடல் வரிகள் கொடுத்துருந்தா அவ்வளோவா முக்கியம் இல்லை, ஸ்கிப் பண்ணிருங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் இப்போ எக்ஸாமில் எப்படி எங்கிருந்து பாடல் வரி எடுத்து அதுக்கான விளக்கம் கேட்குறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால நீங்கள் சிறப்பு தமிழில் எந்த பாடல் வரிகள் கொடுத்துருந்தாலும் அதுக்குன்னு எஃபர்ட் போட்டு ஃபுல்லாக மண்டையில் ஏற்றணும்னு அவசியம் இல்லை. பட் முடிஞ்ச அளவுக்கு அந்த பாடலினுடைய பொருள் என்ன, அந்த வரிகளை படித்து அந்த வரிகளில் என்ன சொல்கிறாங்கன்றதை முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, சிறப்பு தமிழில் பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பாடலுக்கான பொருளும் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி பாடல் வரிகள் படிச்சுட்டு அதனுடைய பொருளும் கீழே பார்த்துருங்க. ஸோ சமய இலக்கியங்களில் என்ன சொல்லியிருக்காங்க? சமயம்னா என்ன? நம்ம சைவ சமயம் இருக்காங்க, கிறித்துவர்கள், இஸ்லாமியர்கள், புத்தம் இருக்குது, சமணம் இருக்குது, அதுக்கப்புறமா வைணவம் இருக்குது, திருமாலை வழிபடுறவங்க, சைவம் சிவனை வழிபடுறவங்க. ஸோ அது என்னென்ன சொல்கிறாங்கன்ற டீட்டெயில் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. பக்தி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் மீது மனிதன் கொண்ட நம்பிக்கையை தான் பக்தி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கடவுளின் மீது மனிதன் கொண்ட நம்பிக்கையும் பக்தி தான். சேம் டைம் மனிதன் எப்படி இருப்பான், கடவுள் மீது எல்லை கடந்து அன்பை செலுத்துவாங்க. ஸோ அதுவும் பக்தி என்ற பொருளில் தமிழ் இலக்கியங்களில் ரொம்பவே கையாண்டு இருக்காங்க. கடவுள் மேலே கண்மூடித்தனமான ஒரு அன்பை செலுத்துறாங்க இல்லையா, அது நம்மளுடைய இலக்கியங்களில் கையாண்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பக்தி என்னன்னு நம்மளுக்கு தெரியும், ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்திருங்க. பக்தி இலக்கியங்கள் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தி இலக்கிய காலத்துல ஏற்றமிழ் பாடல்கள் பண்ணோடு இயந்து இசை தமிழ் பாடல்களாக மாறின. இந்த பக்தி இலக்கியங்கள் தோற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் அதுக்கு முன்னாடி பாடல் ஏற்றுவாங்க. பட் அதில் இசை கலந்துருக்குமான்னா இல்லை. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாடல்களோட பண்ணன இசையும் கலந்து தமிழ் பாடல்கள் தோன்றியதுன்றதை கொடுத்துருக்காங்க. சேம் டைம் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முன்னாடி ஏற்றிய பாடல்கள் எல்லாம் படித்தவங்க மட்டும்தான் அதை படிக்கக்கூடிய விதத்தில் இருந்தாங்க. ஆனால் இந்த பக்தி இலக்கிய காலத்தில் இசையோடு கூடிய பாடல்கள் தோன்றியதால படிக்க தெரியாதவங்க கூட என்ன பண்ணுவாங்க, இப்போ பாட்டு படிக்க தெரியாதவங்க கூட பாடுவாங்க இல்லையா, டிவியில் பார்த்துட்டு, இல்லை ஏதோ அதாவது காது வழியாக கேட்டுட்டு பாடுவாங்க இல்லையா, அது போல் படிக்காதவங்களும் பாட ஆரம்பிச்சாங்க பாடல்களைன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. வடமொழி சொற்களும் தமிழுடன் இணைந்து புதிய மரபு தோன்றியது. ஸோ இந்த பக்தி இலக்கிய காலத்தில் வடமொழி சொற்கள் தமிழோடு இணைஞ்சு புதிய மரபே தோன்றியது அப்படின்னு சொல்றாங்க. இந்த எழுச்சிக்கு ஆதரவளித்த பல்லவர் ஆட்சி காலம் பக்தி இலக்கியத்தின் மறுமலர்ச்சி காலம். ரொம்ப முக்கியம், பக்தி இலக்கியத்தினுடைய மறுமலர்ச்சி காலம் யாருடையதுன்னா பல்லவர் ஆட்சி காலம். ஸோ பக்தி பல்லவர், அந்த ரைமிங் லெவல் ஞாபகம் வச்சுக்கோங்க, பக்தி பல்லவர். ஸோ பக்தி இலக்கியத்தின் மறுமலர்ச்சி யாருடைய காலம்னா பல்லவர் ஆட்சி காலம். சங்க இலக்கியங்கள், ஸோ 11 மேற்கணக்கு நூல்கள் சங்க இலக்கியங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சங்க இலக்கியத்துல மனிதர்களுடைய காதல், வாழ்வு, கற்பனை கலந்த பாடல்களாக பாடப்பட்டது. சங்க இலக்கியங்கள்ல மனுஷங்களுடைய காதல் வாழ்க்கையை கற்பனையோடு பாடப்பட்டதுன்னு சொல்றாங்க. பின்னாடி இந்த நிலை மாறி தெய்வத்தின் மீது கொண்ட காதலை பாடும் பாடல்களாக வளர்ச்சி பெற்றன. அரசர்களின் வீரம் மற்றும் கொடைகளை பாடிய பாடல்கள், கடவுளின் திருவிளையாடல்கள், அருட்செயல்கள் பாடும் பாடல்களாக மாறின. கற்பனை காதலுக்கு பின்னணியாக இயற்கை சூழல் வர்ணிக்கப்பட்டது போலவே கடவுளுடன் செலுத்தும் பக்திக்கு பின்னணியாக கோவில் தலங்களை சூழ்ந்த ஊர்களின் இயற்கை அழகை பாடும் நிலை உருவானது. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, சங்க இலக்கியங்கள்ல மனிதர்களுடைய காதலை பத்தி பாடுவாங்க. அப்படி பாடும்போது அங்க இருக்கக்கூடிய இயற்கை கலந்த சூழலை பத்தியும், சேம் டைம் அந்த காதல்ல கொஞ்சம் கற்பனையும் கலந்து இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதே இந்த பக்தி இலக்கிய காலம் வரும்போது கடவுளை பத்தி பாடுறாங்க. அந்த கடவுளை பத்தி பாடும்போது கோயில் இருக்கும் இல்லையா, அந்த கோயிலுடைய இயற்கை, அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னன்றதெல்லாம் பாடியிருக்காங்கன்றதை குறிப்பிடுறாங்க.
தமிழகத்தில் பக்தி நெறி அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்க காலத்திலும் அதற்கு பின்னரும் இயற்கையை முன்னிறுத்திய வழிபாட்டு முறைகளும் நம்பிக்கைகளும் இருந்தன. சங்க காலத்திலும் அதற்கு பின்னரும் சங்க காலத்துக்கு அப்புறமாவும் எதை முன்னிறுத்தி வழிபாட்டு இருந்ததுன்னா நம்மளுடைய நேச்சர் இயற்கையை முன்னிறுத்தி வழிபாட்டு முறைகள் இருந்தது. அது பாராய் கடன் வெறியாட்டு போன்ற சடங்குகள் அப்படின்னு சொல்றாங்க. அக்காலகட்டத்தில் வைதீக நெறியும் இதனை மறுத்த சமண பௌத்த நெறிகளும் தமிழகத்தில் பரவின. சமண பௌத்த சமயங்கள் உயிர் உடம்பு பொருள் இளமை ஆகியன நிலையாக இல்லாமல் மறைந்துவிடக் கூடியன. இவற்றை உணர்ந்து அறத்தை செய்பவனாக மனிதன் மாற வேண்டும் என்று வலியுறுத்தின. சமணமும் பௌத்தமும் சமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத உயிரை கூட அவங்க கஷ்டப்படுத்தக்கூடாது என்று நினைக்கிறவங்க தான் சமணத்தை பின்பற்றக்கூடியவங்க. பௌத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம புத்தர் என்ன சொல்லியிருப்பாரு, எதுக்குமே ஆசைப்படக்கூடாது, ஆசைப்படுறது தான் நம்மளுடைய துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சமண பௌத்த சமயங்கள் எது சொல்லுதுன்னா உயிர் உடம்பு பொருள் இளமை இது நம்மளுக்கு நிலையானதானா கிடையாது. ஸோ நிலையாக நில்லாமல் மறைந்து விடக்கூடியன. நம்ம உயிரும் உடம்பும் நம்ம வச்சிட்டு இருக்கக்கூடிய செல்வமும் நம்மளுடைய இளமை காலம் எல்லாமே நிலையானது இல்லை, எல்லாமே மறைந்து போகக்கூடியன. இவற்றை உணர்ந்து அறத்தை செய்பவனாக மனிதன் மாற வேண்டும். அதனால நம்ம வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லைன்றதை உணர்ந்து நம்ம மற்றவங்களுக்கு அறம்னா மற்றவங்க சந்தோஷமா இருக்கக்கூடியதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் அறம் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு சமண பௌத்த சமயங்கள் சொல்லியிருக்கு. பிறவா நிலையை அடைவதற்கு துறவரமே சிறந்த வழி அப்படின்னு சொல்றாங்க. பிறவா நிலையை அடைவதற்கு பிறவா நிலையை என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது மறுஜென்மம் எல்லாம் வேண்டாம், அந்த கடவுள்ல சரணடையணும், அவருடைய பாதத்துல போய் சேரணும்னு சொல்லுவாங்க. அந்த வீடு பேரு அடையணும்னு சொல்லுவாங்கல்ல, அறம்பொருள் இன்பம் வீடு பேரு அப்படிலாம் கொடுப்பாங்க இல்லையா. அந்த வீடு பேருன்னா மறுபிறவி எல்லாம் வேண்டாம், அந்த கடவுளுடைய திருவடியை போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பிறவா நிலையை அடைவதற்கு இந்த துறவரம் தான் சிறந்த வழி அப்படின்னு சொல்றாங்க. உலகில் உள்ள நிலையில்லாத இன்பங்களை ஒதுக்கி நிலையான வீடு பேற்றை நாடுவதே கடமை என்று கருதும் நிலை உருவானது. ஸோ நிலையில்லாத இன்பங்கள் எதுவுமே எனக்கு வேண்டாம், நிலையானது எது, அந்த கடவுளுடைய அந்த திருவடி, அந்த நிலையான வீடு பேற்றை நாடுவதே கடமை என்று கருதும் நிலை இந்த காலகட்டத்தில் உருவானது என்றதை குறிப்பிடுறாங்க. நாயன்மார்களும் ஆழ்வார்களும் நாயன்மார்கள் பார்த்தீங்கன்னா சிவனை வழிபட்டிருப்பாங்க. 63 நாயன்மார்கள். ஆழ்வார்கள் பார்த்தீங்கன்னா திருமாலை வழிபட்டவங்க 12 பேர் இருப்பாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாயன்மார்களும் ஆழ்வார்களும் என்ன சொல்றாங்கன்னா உலக இன்பங்களை துய்த்தவாறே இறைவனிடத்தில் பக்தி செலுத்தலாம். இறைவன் அன்பின் வடிவானவன், அன்பு ஒன்றே அவனை அடையும் வழி என இல்லறத்திற்கு முதன்மை கொடுத்தனர். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி சமண பௌத்தத்துல எதுவுமே நம்ம வாழ்க்கையில நிலையானது இல்லை, அதனால மற்றவங்களுக்கு நல்லது செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் துறவரம் தான் சிறந்தது என்றதை குறிப்பிட்டிருப்பாங்க. பட் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் என்ன சொல்றாங்கன்னா இல்லறத்துக்கும் முதன்மை கொடுக்கறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களையும் துய்த்தவாறே அனுபவிச்சவாறே இறைவன் கிட்ட பக்தி கொடுக்கலாம். இறைவன் அன்பின் வடிவானவன், அன்பு ஒன்றே இறைவனை அடையக்கூடிய வழி அப்படின்ட்டு சொல்றாங்க. யாரு? நாயன்மார்கள் ஆழ்வார்கள். இறைவனை வேற எப்படி எல்லாம் போற்றுறாங்க அப்படின்னா ஆண்டான், தந்தை, தோழன், நாயகன் அப்படின்ட்டு இறைவனை பலவாரா போற்றுறாங்க. இந்த ஆண்டான், தந்தை, தோழன், நாயகன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இததான் வேற எப்படி சொல்றாங்கன்னா தாச சற்புத்திர சக ஞான மார்க்கங்கள் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. தாச சற்புத்திர சக ஞான மார்க்கங்கள். ஸோ இந்த பேஜில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா பக்தி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுளின் மீது மனிதன் கொண்ட நம்பிக்கை தான் பக்தி. சேம் டைம் வேற எப்படி சொல்லலாம், கடவுளின் மீது மனிதன் கொண்டுள்ள எல்லை கடந்த அன்பையும் பக்தின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்த இதில் இருக்கு பாருங்க. ஸோ இங்கே இருக்கு பாருங்க, கடவுளின் மீது மனிதன் கொண்டுள்ள எல்லை கடந்த அன்பே பக்தி. ஸோ இதையும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. அடுத்து பக்திங்கன்னா பக்தி இலக்கியங்கள் தோற்றம்.
ஸோ பக்தி இலக்கியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றமிழ் பாடல்கள் பண்ணோடு இந்த பக்தி இலக்கியங்கள் எப்படி இருக்கும், இசையோடு கலந்து வந்து இருக்கும். பக்தி இலக்கியத்தின் மறுமலர்ச்சிக்கு யாருடைய ஆட்சி காலம் வந்து யாருடைய ஆட்சி காலத்துல வந்து எழுச்சி பெற்றதுன்னா பல்லவர் ஆட்சி காலம். பக்தி இலக்கியத்தின் மறுமலர்ச்சி காலம் வந்து யாருடைய ஆட்சி காலம்னா பல்லவர் ஆட்சி காலம். இது ரொம்ப முக்கியம். உயிர் உடம்பு பொருள் இளமை ஆகியன நிலையாக நில்லாமல் மறைந்துவிடக் கூடியன. இவற்றை உணர்ந்து அறத்தை செய்பவனாக மனிதன் மாற வேண்டும் அப்படின்ட்டு எந்த சமயங்கள் வலியுறுத்துதுன்னா சமண பௌத்த சமயங்கள் வந்து வலியுறுத்துது. பிறவா நிலையை அடைவதற்கு எது வந்து சிறந்த வழின்னு சொல்றாங்கன்னா துறவரமே வந்து சிறந்த வழி. பிறவா நிலையை அடைவதற்கன்னா மறுபிறப்பெல்லாம் கிடையாது. கடவுளை போய் சேர்றது தான் வந்து பிறவா நிலை. பிறவா நிலையை அடைவதற்கு துறவரமே வந்து சிறந்த வழி. உலக இன்பங்களை துய்த்தவாறு இறைவனிடத்தில் பக்தி செலுத்தலாம். இறைவன் அன்பின் வடிவானவன், அன்பு ஒன்றே அவனை அடையும் வழி என இல்லறத்திற்கு முதன்மை கொடுத்தவங்க யாருன்னா நாயன்மார்களும் ஆழ்வார்களும். இறைவனை வேற எப்படியெல்லாம் வந்து போற்றுறாங்கன்னா ஆண்டான், தந்தை, தோழன், நாயகன். ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தந்தை இருக்காங்க, தோழன் இருக்காங்க. ஒவ்வொரு நாயகனை வந்து நம்மளுக்கு பிடிக்கும். மேக்சிமம் நம்ம தந்தையே நம்மளுடைய நாயகன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் டைம் வந்து நம்ம தந்தை தான் வந்து நம்மளை ஆண்டு நல்வழிப்படுத்துவார் அப்படின்ற மாதிரி. இறைவன் அப்பா தான் நம்மளுக்கு இறைவன் மாதிரி அப்படின்ட்டு அந்த இறைவன், தந்தை, தோழன், நாயகன், ஆண்டான் எல்லாமே தந்தை தான் இறைவன் அப்படின்ட்டு அந்த வார்த்தைகள் எல்லாம் கோர்வையா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து வேற எப்படி சொல்லுவோம்னா தாச சற்புத்திர சக ஞான மார்க்கங்கள். அடுத்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருநாவுக்கரசர், குலசேகர ஆழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார். இவங்க வந்து அடிமை நெறிய வந்து பின்பற்றுறாங்க. அது என்ன அடிமை நெறி அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து கடவுளை பத்தி பாடும்போது கடவுளுக்கு இவங்களே சொல்லுவாங்க, நான் ஆண்ட கடவுளே நான் உன்னுடைய அடிமை அப்படின்ற மாதிரி. இந்த அடிமை உன்னுடைய அடிமை நானு அப்படின்ற மாதிரி உங்களுடைய பாடல் வரிகள் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து அடிமை நெறி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடிமை நெறியை பின்பற்றியவங்க யாருன்னா திருநாவுக்கரசர் யாரு? அப்பர். சோ அப்பர், திருநாவுக்கரசருடைய வேறு பெயர் தான் அப்பர், வாகீசர் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அவரும். குலசேகர ஆழ்வார், தொண்டரடி பொடி ஆழ்வார். சோ இவங்க 3 பேரும் வந்து என்ன நெறிய வந்து பின்பற்றுறாங்க? அடிமை நெறி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இப்ப வந்து திருநாவுக்கரசருடைய இன்னொரு பெயர் வந்து அப்பா, அப்பர்னா அப்பா வந்து என்ன பண்ணுவாரு? இப்போ நம்மளுடைய அப்பா இருக்காரு, அவருடைய குலம்னா நம்ம குடும்பத்தை தானே சொல்லுவோம். என் குலம் வந்து தலைக்கணும்னுட்டு அப்பா வந்து நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்வாரு. சேம் டைம் வந்து எது பண்ணாலும் நல்ல அடிமேல அடி வச்சு நல்லா யோசிச்சு ஒரு பொடி விஷயமா இருந்தாலும் பார்த்து தான் வந்து பண்ணுவார். அப்போ வந்து ஒரு பொடி அளவு சின்ன அடியளவு விஷயமா இருந்தாலும் என்ன பண்ணுவார்? நல்லா யோசிச்சு இது குடும்பத்துக்கு நல்லதா, இந்த என்னுடைய குடும்பம்னா குலத்துக்கு வந்து நல்லதா அப்படின்னு யோசிச்சு பண்ணுவார். அதுக்கப்புறம் ஒரு தொண்டர் வந்து இருக்காங்கன்னா, இப்போ ஒரு கட்சின்னா கட்சியில தொண்டர்கள் இருப்பாங்க. அந்த கட்சி முன்னேறணும்னா அந்த தொண்டர்கள் எவ்வளவு பாடுபடுவாங்க. அது போல நம்ம வீடு முன்னேறணும்னுட்டு நம்ம அப்பாக்கள் வந்து ரொம்ப வந்து பாடுபடுவாங்க. ஸோ அடிமேல அடி வச்சு யோசிப்பாரு, பண்ணுவாரு அப்படின்னா இது அடிமை நெறி என்றதுக்காக சொல்லியிருக்கேன். அப்பறன்னா திருநாவுக்கரசர், குலம் தலைக்கன்னா குலசேகர ஆழ்வார், பொடி அளவு விஷயம்னாலும் தொண்டரா வந்து எல்லா வேலையும் பார்ப்பாருன்னா தொண்டரடி பொடியாழ்வார் என்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து திருஞான சம்பந்தர், பிள்ளை நெறி. அது என்ன பிள்ளை நெறின்னா திருஞான சம்பந்தர் கடவுளை வந்து பிள்ளையாக பாவிச்சு வந்து பாடல்களை வந்து ஏற்றிருப்பாரு. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிள்ளை வந்து பிறக்குதுன்னா என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக மற்ற இடத்துல சம்மந்தம் பண்ணி, ஒரு பெண் பிள்ளைன்னா கண்டிப்பாக சம்மந்தம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துரும். ஆண் பிள்ளை என்னாலும் சம்மந்தம் பண்ணுவோம், பிள்ளை என்னாவே கண்டிப்பாக இன்னொருத்தர் வீட்டில் சம்மந்தம் பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். அப்போ சம்பந்தம் பிள்ளை பிறந்தா சம்பந்தம் பண்ணுவோம். அப்போ திருஞான சம்பந்தர் பிள்ளைமை நெறிய வந்து அவர் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
சுந்தரர், திருமலிசை ஆழ்வார் போன்றோர் வந்து தோழமை நெறியை வந்து பின்பற்றிருப்பாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, எனக்கு சுந்தரரான வந்து தோழர் இருக்காரு, எனக்கு வந்து சுந்தரம்னா அழகு, அழகான ஒரு தோழர் இருக்காரு. அவர் வந்து இசை வந்து நல்லா பாடுவாரு, அப்போ வந்து சுந்தரரான தோழர்னா தோழமை நெறி, சுந்தரர்ன்றது சுந்தரர், இசை என்றது திருமலிசை ஆழ்வார். அந்த சுந்தரமான தோழர் எங்க திரும்பி பார்த்தாலும் பாடிட்டே தான் இருப்பாரு, இசையை வந்து இசைச்சிட்டே தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி. எங்க திரும்பி பார்த்தாலும் இசை சம்பந்தமா தான் பண்ணிட்டே இருப்பாரு. திருமலிசை ஆழ்வார் சுந்தரரா இருப்பாரு. சுந்தரர், தோழரு, தோழமை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க, மாணிக்க வாசகர், திருமங்கை ஆழ்வார் போன்றோர் வந்து நாயகன் நாயகி நெறியை வந்து பின்பற்றினாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இப்போ நாயகன் நாயகி அப்படின்னு 2 பேர், நாயகன் என்ன பண்ணுவாரு, அந்த மங்கைக்கு மாணிக்க கற்கள் பதித்த பரிசை வந்து கொடுப்பாரு. நாயகன் வந்து நாயகிக்கு, நாயகி வந்து ஒரு மங்கைக்கு மாணிக்க கற்கள் பதித்த பரிசை கொடுப்பாரு. அப்போ மாணிக்க கற்கள் என்றது மாணிக்க வாசகர், மங்கை என்றது திருமங்கை ஆழ்வார், நாயகன் நாயகிக்கு கொடுப்பாங்கன்றது நாயகன் நாயகி நெறி என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க, பெரியாழ்வார் வந்து இறைவனை குழந்தையாக கருதி தாலாட்டு பாடல்கள் பல பாடியிருக்காரு. பெரியாழ்வார் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இறைவனை வந்து குழந்தையாக கருதி தாலாட்டு பாடல்கள் பல வந்து பாடியிருக்காங்க. இந்த பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகள் தான் வந்து ஆண்டாள். இவங்க வந்து இறைவனையே தன் தலைவனாக பாவித்து வாழ்ந்தாள். ஆண்டாள் வந்து இறைவனை வந்து அவங்களுடைய தலைவனாக பாவித்து வந்து வாழ்ந்திருக்காங்க. சிவனை தலைவனாக கொண்ட 27 அடியார்கள் பாடிய பதிகங்கள் 12 திருமுறைகள். ஸோ 12 திருமுறைகளை வந்து எத்தனை அடியார்கள் வந்து பாடியிருக்காங்கன்னா 27. ரொம்ப முக்கியம். திருமுறைகள் அண்ணாவே சிவனை பற்றி பாடிய பாடல்கள் தான், சிவனை தலைவனாக கொண்டு பாடல்கள் பாடியிருப்பாங்க. 12 திருமுறைகள் வந்து படிச்சிருப்போம் இல்லையா. முதல் 3 திருமுறைகள் வந்து திருஞான சம்பந்தரும், அடுத்து இருக்கக்கூடிய 4, 5, 6 வந்து திருநாவுக்கரசர், அடுத்து வந்து 7வது வந்து சுந்தரர், 8வது வந்து மாணிக்க வாசகர் அப்படின்ட்டு பார்த்திருப்போம். கீழேயும் அந்த டீட்டெயில் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த 12 திருமுறைகளை வந்து எத்தனை அடியார்கள் பாடியிருக்காங்கன்னா 27 அடியார்கள் வந்து பாடியிருக்காங்க. திருமாலை தலைவனாக கொண்ட 12 ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்கள் தான் வந்து 4000 திவ்ய பிரபந்தம். ஸோ 12 திருமுறைகள்ல வந்து 27 அடியார்கள் வந்து பாடியிருக்காங்க. திருமாலை தலைவனாக கொண்ட 12 ஆழ்வார்கள் வந்து பாடிய பாடல்கள் தான் வந்து 4000 திவ்ய பிரபந்தம். முகலாய படையெடுப்பின் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து இஸ்லாம் என்றதே வந்து பரவியது. இஸ்லாமிய கவிஞர்கள் வந்து தமிழ் மரபினை பின்பற்றி இறைவனையும் இறைவனின் திருத்தூதவரான நபிகள் நாயகத்தையும் வந்து போற்றி வந்து பரவினர். இஸ்லாமிய பாடல்கள் வந்து மொழிபெயர்ப்பு பாடல்களாகவும் நேரடி பாடல்களாகவும் இருவகையாக பாடப்பட்டன. ஸோ இஸ்லாம்ன்றது தமிழகத்தில் எப்படி வந்ததுன்னா முகலாய படையெடுப்பின் காரணமாக தான் வந்து வந்திருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிறித்துவ மத போதகர்கள் வந்து நம்ம இந்தியாக்குள்ள வந்திருப்பாங்க. எந்த நூற்றாண்டுல வர்றாங்கன்னா 15ஆம் நூற்றாண்டுல வந்து வர்றாங்க. வந்தவங்க வந்து பெருமளவில் தமிழகத்திற்கு வந்து வர்றாங்க. அவங்க கிறித்துவ மத போதகர்களும் அதுல வந்து இருந்தாங்கன்றத குறிப்பிடுறாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் இங்க தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தமிழ் வழி வந்து தங்களுடைய சமய கருத்துக்களை தமிழை கத்துக்கிட்டு அதனுடைய வழியாக அவங்களுடைய சமய கருத்துக்களை வந்து பரப்புறாங்க. இதன் விளைவாக கிறித்துவ இலக்கியங்களும் வந்து தமிழ்ல வந்து நிறையவே தோன்றியது என்றதையும் குறிப்பிடுறாங்க. 12 திருமுறைகள். ஸோ முதல் 3 திருமுறைகளை வந்து முதல் 7 திருமுறைகளை வந்து தேவாரம் அப்படின்னு சொல்லுவோம். முதல் 3 திருமுறைகள் இயற்றியவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். அடுத்து இருக்கக்கூடிய 4ஆம் 5ஆம் 6ஆம் திருமுறையை இயற்றியவர் யாருன்னா திருநாவுக்கரசர். 7ஆம் திருமுறையை இயற்றியவர் யாருன்னா சுந்தரர். 8ஆம் திருமுறையை இயற்றியவர் யாருன்னா மாணிக்க வாசகர். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நூல்கள் வந்து திருவாசகம், திருக்கோவையார். முதல் 7 திருமுறைகளை வந்து தேவாரம் அப்படின்னு சொல்லுவோம். 8ஆம் திருமுறை வந்து பாத்தீங்கன்னா திருவாசகமும் திருக்கோவையாரும். அதை இயற்றியவர் யாருன்னா மாணிக்க வாசகர். 9ஆம் திருமுறை வந்து
9ஆம் திருமுறை வந்து பாத்தீங்கன்னா திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, திருமாளிகை தேவர் உள்ளிட்ட 9 பேர் வந்து ஏற்றிருப்பாங்க. இந்த திருப்பல்லாண்டு தான் வந்து இப்ப நடந்த குரூப் 2 எக்ஸாம்ல வந்து கேட்டிருப்பாங்க. இதை ஏற்றியவர் பெரியாழ்வார். இது வந்து அடுத்து கொடுத்திருப்பாங்க, அங்க பார்ப்போம். 9ஆம் திருமுறை என்னன்னா திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு. எத்தனை பேர் ஆசிரியர்கள்னா 9 பேர், திருமாளிகை தேவர் உள்ளிட்ட. 10ஆம் திருமுறை நம்ம எல்லாருக்கும் தெரியும், திருமந்திரம், தமிழ் 3000 என்று சொல்லக்கூடிய நூல். இதை இயற்றியவர் திருமூலர். 11ஆம் திருமுறை வந்து 40 நூல்களினுடைய தொகுப்பு தான் வந்து 11ஆம் திருமுறை. இதுல வந்து 12 பேர். ஸோ 9ஆம் திருமுறை 9 பேர் ஏற்றிருப்பாங்க. 11ஆம் திருமுறை வந்து 11 பேர் இல்ல 12 பேர். அதுல காரைக்கால் அம்மையாரும் உள்ளிட்ட 12 பேர் ஏற்றிருப்பாங்க. எத்தனை நூல்கள்னா 40 நூல்களின் தொகுப்பு தான் வந்து 11ஆம் திருமுறை. 12ஆம் திருமுறை வந்து சேக்கிலார் இயற்றிய பெரிய புராணம். பெரிய புராணத்தை வந்து வேற எப்படி சொல்லுவோம்னா திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம வந்து புதுசாக படிக்கிறது அவ்வளோக்கா புதிய புக்கில் வந்து இடம் பெறாதது எதுன்னா 9ஆம் திருமுறை, 11ஆம் திருமுறை மட்டும்தான். மற்றபடி மீது எல்லாமே நம்ம நிறைய வாட்டி ரிப்பீட்டடாக படிச்சிருப்போம். ஸோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. 9ஆம் திருமுறையை வந்து 9 பேர் வந்து ஏற்றிருப்பாங்க. 9ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய நூல் வந்து திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு. 11ஆம் திருமுறை வந்து 40 நூல்களின் தொகுப்பு. எத்தனை பேர் ஏற்றிருப்பாங்கன்னா 12 பேர், காரைக்கால் அம்மையார் உட்பட 12 பேர் வந்து ஏற்றிருப்பாங்க. இந்த பேஜ் மட்டும் ஒரு வாட்டி பார்ப்போம். அடிமை நெறியை பின்பற்றியவர்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசர், குலசேகர ஆழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார். பிள்ளமை நெறியை வந்து பின்பற்றியவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். திருமலிசை ஆழ்வார், சுந்தரர் வந்து எந்த நெறியை பின்பற்றினாங்கன்னா தோழமை நெறி. நாயகன் நாயகி நெறியை பின்பற்றியவங்க மாணிக்க வாசகர், திருமங்கை ஆழ்வார். பெரியாழ்வார் வந்து குழந்தையை என்னவா கருதி தாலாட்டு பாடல்கள் பாடினாருன்னா குழந்தையாக கருதி. பெரியவங்க நம்ம வீட்டுல பெரியவங்க இருந்தா நம்மள எல்லாரும் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? நம்ம அப்பாவையும் அவங்களுடைய குழந்தையா தான் ட்ரீட் பண்ணுவாங்க, நம்மளையும் இன்னும் குழந்தையா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போ பெரிய ஆளுங்கன்றது பெரியாழ்வார். பெரியாழ்வார் வந்து இறைவனை வந்து குழந்தையா கருதி தாலாட்டு பாடல்கள் பல பாடியுள்ளார். பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகள் யாருன்னா ஆண்டாள். ஆண்டாள் வந்து இறைவனை வந்து என்னவாக பாவித்து பாடல்கள் ஏற்றிருக்காங்கன்னா தலைவனாக பாவித்து வாழ்ந்திருக்காங்க, பாடல்களையும் பாடியிருக்காங்க. சிவனை தலைவராக கொண்ட எத்தனை அடியார்கள் வந்து 12 திருமுறைகளை வந்து பாடியிருக்காங்கன்னா 27 அடியார்கள். திருமாலை தலைவனாக கொண்டு 4000 திவ்ய பிரபந்தம் வந்து ஏற்றிருப்பாங்க. எத்தனை ஆழ்வார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 ஆழ்வார்கள். திருமாலை தலைவனாக கொண்ட 12 ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்கள் தான் வந்து 4000 திவ்ய பிரபந்தம். யாருடைய படையெடுப்பின் காரணமாக தமிழகத்துல வந்து இஸ்லாம் பரவியதுன்னா முகலாய படையெடுப்பின் காரணமாக. ஸோ இஸ்லாம் பரவியதன் மூலயமா நபிகள் நாயகத்தை வந்து போற்றி தமிழ்லையும் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய பாடல்கள் வந்து தோன்றியது. ஐரோப்பியர்கள் எந்த நூற்றாண்டுல வந்து தமிழகத்துக்கு வருகை புரியுறாங்கன்னா 15ஆம் நூற்றாண்டு. ஐரோப்பியர்கள் வருகை புரிந்தப்ப அவங்களோட கிறித்துவ மத போதகர்களும் வந்து வர்றாங்க. அதனால கிறித்துவ இலக்கியங்களும் வந்து தமிழ்ல வந்து தோன்றியது. முதல் 7 திருமுறைகளை வந்து என்னன்னு சொல்லுவோம்? தேவாரம் அப்படின்னு சொல்லுவோம். முதல் 3 திருமுறைகளை ஏற்றியது திருஞான சம்பந்தர். அடுத்து வரக்கூடிய 4, 5, 6ஆம் திருமுறையை ஏற்றியவர் திருநாவுக்கரசர். 7ஆம் திருமுறை சுந்தரர். 8ஆம் திருமுறை வந்து திருவாசகமும் திருக்கோவையாரும் மாணிக்க வாசகர். 9ஆம் திருமுறை திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு. ஏற்றியவங்க எத்தனை பேர்னா திருமாளிகை தேவர் உள்ளிட்ட 9 பேர் வந்து ஏற்றிருப்பாங்க. 10ஆம் திருமுறை வந்து திருமந்திரம், திருமூலர் வந்து ஏற்றிருப்பாரு. 11ஆம் திருமுறை வந்து 40 நூல்களின் தொகுப்பு, 12 பேர் ஏற்றிருப்பாங்க. அதுல காரைக்கால் அம்மையாரும் ஒருவர். 12ஆம் திருமுறை வந்து திருத்தொண்டர் புராணம், பெரிய புராணம் அப்படின்னு சொல்லுவோம். சேக்கிலார் ஏற்றியது. சைவம்னா நம்மளுக்கு தெரியும். சைவம்னா சிவனை வந்து வழிபடுறவங்க. திருநாவுக்கரசர் வந்து சிவபெருமனுக்காக பாடல் ஏற்றிருப்பாரு. அந்த பாடல் வரிகள் வந்து கொடுத்திருக்காங்க. படைக்கலமாக உன் நாம தெளிதஞ்சு என் நாவிற்கொண்டேன், இடைக்கலம் அல்லேன், எழுப்பிறப்பும் உனக்காட் செய்கின்றேன், துடைக்கினும் போகேன், தொழுது வணங்கி தூதி நீர் அணிந்து உன் அடைக்கலங் கண்டாய், அணிந்தில்லை சிற்றம்
சிற்றம்பலத்தரனே, அதாவது தில்லை நகரத்துல சிற்றம்பலத்துல வந்து சிவபெருமான் வந்து இருக்காரு. அவரை நினைத்து வந்து பாடல் வரிகள் வந்து ஏற்றிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, படைக்களத்துல வந்து அரசர் வந்து மற்றவர்களை காப்பாத்துவாங்க இல்லையா, அது போல வந்து சிவன் வந்து காப்பாத்துவாங்க. சேம் டைம் வந்து அவருடைய நாமம், அவரை பத்தி பாடல் வரிகள் வந்து அவருடைய நாமத்தை வந்து நாமத்தெழுத்தஞ்சுவான் என் நாவிற்கொண்டே, அவருடைய நாவால அவருடைய நாம வந்து சொல்லிட்டே இருப்பேன். இடைத்தல மல்லேன்னா இடைவிடாம வந்து செய்வேன். எழு பிறப்பும் உனக்காட் செய்கின்றேன், இந்த பிறவில மட்டும் உங்களுடைய நாமத்தை ஜபித்து உங்களுக்காக மட்டும் இல்லை, 7 பிறப்பும் வந்து இறைவனுக்காக செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. துடைக்கினும் போகேன், அதாவது கடவுளே நம்மளை ஒதுக்குனாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. தொழுது வணங்கி தூநீர் அணிந்து உன் அடைக்கலங் கண்டாய் அணிந்தில்லை சிற்றம்பலத்தானே அப்படின்னு சொல்றாரு. ஸோ என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன துரத்தினாலும் நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க, எடுக்கும் பிறவிகள். 7 பிறவிகள் எதுவாக இருந்தாலும் அதற்கேற்ப உனக்கு அடிமை தொண்டு செய்கின்றேன். அடியேனே நீ விளக்கினாலும் அடியேன் முன்னை விட்டு பிரியேன். எப்பொழுதும் முன்னை மனதால் தொழுது உடலால் வணங்கி திருநீரு அணிந்து. இங்க வந்தது இல்லையா, தூநீர் அணிந்து உன். தூநீர் அணிந்தன்னா திருநீரு அணிந்து உன்னால் காக்கப்பட வேண்டிய பொருளாக நான் அடியேன் இருக்கின்றேன். நீங்க தான் என்ன நடந்தாலும் நீங்க வந்து காக்கணும், என்ன அந்த நிலைமையில உங்களுடைய அடியேன் வந்து இருக்கிறேன் அப்படின்னுட்டு திருநாவுக்கரசர் வந்து பாடல் வரிகளை வந்து ஏற்றிருக்காங்க. ஆல்ரெடி சொன்னதுதான், பாடல் வரிகளை படிச்சு வந்து பொருள் புரிஞ்சுக்கோங்க, அது யார் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்க என்ன போனாலும், அதாவது கடவுளே நம்மளை வந்து ஒதுக்கினாலும் நான் வந்து போக மாட்டேன், உங்களை விட்டு போக மாட்டேன், உங்களுடைய திருநீர் அணிந்து உங்களை தான் வந்து உங்களுடைய பாதங்களை பற்றுவேன், உங்களுடைய நாமத்தை தான் நாவால சொல்லுவேன், நீங்க தான் என்ன பாதுகாக்கணும் அப்படின்லாம் யார் சொல்லியிருக்காங்க? திருநாவுக்கரசர் அப்பா வந்து சொல்றாரு, இறைவன் கிட்ட சொல்றாரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சிற்றம்பலத்தான் என்ன, தில்லை நகர்ல இருக்கக்கூடிய சிவபெருமான நினைத்து இந்த வரிகளை வந்து ஏற்றிருக்காரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அற்புத திருவந்தாதி. இதை ஏற்றியவர் யாருன்னா காரைக்கால் அம்மையார். அற்புத திருவந்தாதி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இப்பெல்லாம் வந்து முன்னாடி எல்லாம் நம்ம ஊர்ல யாராவது கார் வாங்கினா பெரிய அற்புதமா வந்து பார்ப்போம் இல்லையா, அப்படின்ற மாதிரி அந்த காலத்துல இருக்கிறோம். காரைக்கால் அம்மையார்னா அந்த காலம் தானே, அப்பெல்லாம் காரன்னாவே அற்புதம், அற்புத திருவந்தாதி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இறைவனே எவ்வுயிரும் தோற்றுவிப்பான், தோற்றி இறைவனே ஈண்டு இரக்கம் செய்வான், இறைவனே எந்தா என இறங்கும் எங்கள் மேல் வெந்துயரும் வந்தால் அது மாற்றுவான். அதாவது இறைவன் தான் எவ்வுயிரும், எல்லா உயிர்களையும் தோற்றுவிக்கிறது யாரு? இறைவன் தான். அந்த உயிர்களை காக்கிறதும் காத்து அருள்பவரும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவன் தான். அப்படிப்பட்ட இறைவன் வந்து எந்தா என இறங்கும் எங்கள் மேல் வெந்துயரம் வந்தால் அது மாற்றுவான். அதாவது அடியர்கள் இந்த கடவுளை வந்து இது பண்ணி துதித்து அவருடைய பக்தியா இருக்காங்க இல்லையா, அந்த அடியார்களுக்கு வந்து ஏதாவது துயரம் வந்துச்சுன்னா அந்த துயரத்தை தீர்க்கக்கூடியவரும் வந்து அந்த துயரத்தை மாற்றுபவரும் யாருன்னு சொல்றாங்க? இறைவன் தான் அப்படின்ட்டு காரைக்கால் அம்மையார் வந்து சொல்லியிருக்காங்க. எதுல சொல்லியிருக்காங்கன்னா அற்புத திருவந்தாதி. காரைக்கால் அம்மையார் அந்த காலத்தை சேர்ந்தவங்க. அந்த காலத்துல காரைக்கால் காரன்னாவே அற்புதம். அற்புத திருவந்தாதி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து கார் வந்து வாங்கிட்டோம், ஆக்சிடென்ட் ஆகாம எதுவும் ஆகாம காக்குறது வந்து இறைவன் தான். அப்படி ஏதாவது நம்மளுக்கு கஷ்டம் வந்தாலும் இறைவன் வந்து அந்த கஷ்டத்தை வந்து நீக்கிடுவாரு, போக்கிடுவாரு அப்படின்ற மாதிரி காரைக்கால் அம்மையாருடைய பாடல் வரிகள்ன்றது ஒவ்வொரு வாட்டி நீங்க ஃபுல்லா மண்டையில ஏற்ற வேண்டாம், அது பொருள் புரிஞ்சுட்டு காரைக்கால் அம்மையாரோட அது தொடர்பு படுத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வாட்டி படிக்கும் போதும் அதை ரிவைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஞாபகம் வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வைணவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமாலை வந்து பின்பற்றுவாங்க. திருமால் அப்படின்னு சொல்லுவோம், நாராயணன் சொல்லுவோம், விஷ்ணுன்னு சொல்லுவோம், எது சொன்னாலும் பெருமாள்னு சொல்லுவோம், எது சொன்னாலும் வந்து அது வந்து திருமாலை தான் வந்து குறிப்பிடுது.
ஸோ இந்த வைணவம் பற்றி 12 ஆழ்வார்கள் பாடியது தான் வந்து 4000 திவ்ய பிரபந்தம். முதல்ல இருக்கக்கூடிய 3 ஆழ்வார்கள் யாருன்னா புதிய புக்கில் படிச்சப்பவே படிச்சிருப்போம். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். ஸோ முதல் ஆழ்வார் வந்து பொய்கை ஆழ்வார், இரண்டாவது ஆழ்வார் வந்து பூதத்தாழ்வார், மூன்றாவது ஆழ்வார் வந்து பேயாழ்வார். ஸோ இந்த பூதத்தாழ்வார் இயற்றிய பாடல் வரிகள் வந்து கொடுத்திருக்காங்க. ஞானத்தால் நங்குணர்ந்து நாரணன் அரண் நாமங்கள் தானத்தால் மற்றவன் பேர் சாற்றினால் வானத்து அணியா மரமாக்கு விக்கு மதன்றே நாங்கள் பணி அமரர் கோமான் பரிசு. அதாவது ஞானத்தால் நங்குணர்ந்து, ஞானம் வந்து நல்லா அறிஞ்சு நாரணன் நாமங்கள், திருமாலுடைய நாமங்கள் வந்து சொன்னோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா திருமால் எப்படி இருப்பாரு? தேவர்களோட வாழக்கூடியவர் இல்லையா? தேவர் உலகிற்கு ஆணியாக உள்ள இறைவனோடு என்றும் உடன் உரைப்பவர்கள் போலே நம்ம இறைவன் ஆக்குவான். அதாவது திருமாலுடைய நாமம் வந்து சொன்னோம்னா திருமால் கூட தேவர்கள் வந்து இருப்பாங்க. அது போல அவருடைய நாமத்தை சொல்ற நம்மளையும் தேவர்களுக்கு ஒப்பாக வந்து நம்மள வந்து மாற்றுவாரு அப்படின்றத வந்து பூதத்தாழ்வார் வந்து சொல்லியிருக்காரு. ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி. நாச்சியார் திருமொழியை ஏற்றியவங்க யாருன்னா ஆண்டாள். ஸோ ஆண்டாள் அதுல இருந்து பாடல் வரிகள் வந்து கொடுத்திருக்காங்க. அல்லல் விளைத்த பெருமானை ஆயர் பாடி கனி விளக்கை வில்லு புதுவை நகர் நம்பி விட்டு சித்தன் வியன் கோதை வில்லை தொலைத்த புருவத்தால் வேட்கையுற்று மிக விரும்பும் சொல்லை துதித்த வல்லார்கள் துன்பக்கடலுள் துவளாரோ. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அல்லல் விளைத்த பெருமானை ஆயர் பாடி கனி விளக்கை. ஸோ இதுல வந்து பாருங்க, சித்தன்னா பெரியாழ்வார், விஷ்ணு சித்தர். ஸோ பெரியாழ்வாருடைய இயற்பெயர் வந்து பெரியாழ்வாருக்கு வந்து விஷ்ணு சித்தன் அப்படின்ற பெயரும் உண்டு. இவங்களுடைய வளர்ப்பு மகள் தான் வந்து கோதை. ஸோ இவங்க எந்த இடத்துல இருந்திருப்பாங்கன்னா வில்லிபுத்தூர்ல வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில் வந்து சொல்றாங்க. சித்தன் வியன் கோதை என்ன ஆண்டாள், அவங்கள பத்தி சொல்றாங்க. இந்த கோதை வந்து எப்படி இருப்பாள்னா வில் போன்ற அழகிய புருவத்தை உடையவள். ஸோ இங்க வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க, வில்லை தொலைத்த புருவத்தால் வேட்கையுற்று. வேட்கை என்ன? அந்த கடவுள் வந்தா அவங்களுடைய தலைவன் நினைட்டு வேட்கை என்ன? இப்போ ஒரு விஷயம் வேணும்னா அதுல ரொம்ப ஆர்வமா இருப்போம் இல்லையா, அதுதான் வேட்கை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அப்படி அந்த வில் போன்ற அழகிய உருவத்தை இருக்கக்கூடிய ஆண்டாள் வந்து கொடியவர்களுக்கு துன்பம் விளைவித்த பெருமானை ஆயர்பாடிக்கு அழகான விளக்காக திகழும் கண்ணனை புகழ்ந்து இவள் பாடிய பாசுரங்கள் பாடி பரவுவோர் துன்பமாகிய கடலுள் மூழ்கி துவள மாட்டார்கள். ஸோ இந்த திருமாலை நம்பி அவருடைய பாடல்கள் நாமங்கள் வந்து சொன்னோன்னா அவங்க வந்து துன்பம் வந்து இருக்காது, இன்பமா இருப்பாங்க என்றத வந்து ஆண்டாள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாடல் வரிகள் வந்து ஸோ கண்ணன், திருமால், விஷ்ணு அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஒரே கடவுள் தான். கண்ணன் அப்படின்னு சொன்னாலும் திருமால் தான். ஸோ அது வந்து இந்த பாடலை படிச்சு அந்த பொருளை அதில் இந்த பாடல் வில் தொலைத்து புருவத்தால் அண்ணாவே ஆண்டாள் என்றது ஞாபகம் வந்துடும். சித்தன் அண்ணா விஷ்ணு சித்தன்னா பெரியாழ்வார், வியன் கோதை என்ன ஆண்டாள். ஸோ அதெல்லாம் வந்து படிச்சு பொருள் புரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பேஜ் ரீகேப் அப்படின்னு பார்த்தோம்னா, திருநாவுக்கரசரை அப்பர் அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு, படைக்களத்துல வந்து அரசன் காப்பாங்க இல்லையா, அது போல நம்மளை காக்கக்கூடியவர் தான் வந்து சிவபெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிறவிலையும் இல்லை, எல்லா பிரிவுலையும் வந்து சிவனுக்கு வந்து அடிமையா இருப்பேன். சிவன் வந்து என்ன இது பண்ணாலும் அவருடைய திருநீறு அணிந்து அவருடைய அடைக்கலம் வந்து அவரது வேணும் அப்படின்ற மாதிரி பாடியிருப்பாரு. சிற்றம்பலம் வந்து எங்க இருக்குன்னா தில்லை நகர்ல இருக்கக்கூடிய சிற்றம்பலம். அற்புத திருவந்தாதி ஏற்றியவங்க யாருன்னா காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார் என்ன சொல்லியிருப்பாரு, இறைவன் வந்து எல்லா உயிர்களையும் படைக்கிறாரு, அவர் தான் நம்மள அன்பு காட்டி அவரை வந்து நம்மளை காத்து அருள்பவரும் வந்து அவர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
அதுக்கப்புறம் அடியாருக்கு ஏதாவது துன்பம் வந்தா அதை வந்து மாற்றுபவரும் வந்து இறைவன் அன்னிட்டு காரைக்கால் அம்மையார் வந்து சொல்லியிருப்பாங்க. வைணவம்னா திருமாலை வந்து பின்பற்றக்கூடியவங்க. எத்தனை ஆழ்வார்கள் வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தை ஏற்றிருப்பாங்கன்னா 12. முதல் ஆழ்வார்கள் வந்து பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். ஸோ பேயாழ்வார் வந்து சொல்லியிருக்காரு, ஞானத்தால் நங்குணர்ந்த நாரணன் நாமங்கன். ஸோ ஞானத்தால நன்றாக திருமாலினுடைய திருப்பெயர்களை வந்து சொன்னோம்னா தேவர்களோட திருமால் வந்து இருப்பாங்க. அது போல நம்மளையும் வந்து பண்ணுவாங்க, அவருடைய நாமத்தை சொன்னா அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாங்க. நாச்சியார் திருமொழி யார் இயற்றியதுன்னா ஆண்டாள். ஸோ இந்த பாடல் வரிகள் ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. வில்லிபுத்தூர். ஸோ வில்லிபுத்தூர்ல தான் வந்து பெரியாழ்வார் வந்து வாழ்ந்திருப்பாரு. பெரியாழ்வாரை வந்து வேற எப்படி அழைப்பாங்க, வேற பெயர் என்னன்னா விஷ்ணு சித்தன். இவங்களுடைய வளர்ப்பு மகள் தான் வந்து கோதை. கோதை என்ன ஆண்டாள். அடுத்து 12 ஆழ்வார்கள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹைலைட் பண்ணதெல்லாம் நம்ம புதுசா இந்த புத்தகத்துல படிக்கக்கூடியது. ஹைலைட் பண்ணாம இருக்கிறதுனா ஆல்ரெடி வந்து புதிய புத்தகத்துல வந்து படிச்சிருப்போம். நீங்க 6th to 12th புதிய புத்தகம் படிச்சிருந்தா இந்த டீட்டெயில் எல்லாம் படிச்சிருப்பீங்க. பொய்கை ஆழ்வார்ன்றது முதல் திருவந்தாதியை வந்து ஏற்றிருப்பாரு. பூதத்தாழ்வார் வந்து 2ஆம் திருவந்தாதி, பேயாழ்வார் வந்து 3ஆம் திருவந்தாதி. ஸோ அதே வந்து அங்க வந்து என்ன சொல்லுவோம், திருமுறைகள்ல வந்து திருமுறைகள் 12 திருமுறைகள் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை. இங்க வந்து திருவந்தாதி என்ன வைணவம். பொய்கையாழ்வார் முதல் திருவந்தாதி, பூதத்தாழ்வார் 2ஆம் திருவந்தாதி, பேயாழ்வார் வந்து 3ஆம் திருவந்தாதி. இந்த ஆர்டரே ரொம்ப முக்கியம். இந்த முதல் 3 பேரை வந்து முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாருங்க திருமலிசை ஆழ்வார். திருமலிசை ஆழ்வார் வந்து 4ஆம் திருவந்தாதி, திருச்சந்த விருத்தம். திருமலிசை ஆழ்வார் வந்து இப்போ 4 திசைகள்லையும் எல்லாருக்குமே இசை பிடிக்கும் இல்லையா. நம்ம ஒரு இடத்துல இருக்கோம்னா 4 பக்கம் 4 திசைகள்ல பார்த்தாலும் எல்லாருக்குமே இசை பிடிக்கும். அப்போ திருமண பக்கம்லாம் இசை கேட்குதுன்னா 4 திசைகள், 4 பக்கம் திரும்பவும் 4 திசைகள் தானே இருக்கு. அப்போ 4ஆம் திருவந்தாதி திருமலிசை ஆழ்வார்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திருச்சந்த விருத்தம். இசை என்னாவே சந்தம், அதை பத்தி எல்லாம் பேசுவாங்க இல்லையா. சந்தம் சங்கீதம், இசை என்னாவே சங்கீதம், திருச்சந்த விருத்தம் அப்படின்ற மாதிரி அதையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மாழ்வார். ஸோ இது வந்து கேட்டிருந்தாங்க, எதுல கேட்டிருந்தாங்க, குரூப் 4 எக்ஸாம்ல வந்து கேட்டிருந்தாங்க. திருவிருத்தம் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா நம்மாழ்வார். ஸோ இது வந்து புது புக்கில் இல்லை, இந்த சிறப்பு தமிழில் தான் இருக்கு. ஸோ நம்மாழ்வார் வந்து பாருங்க, முதல்ல வந்து அந்த திருவோட வகர வரிசை எழுத்துக்கள் எல்லாத்துலேயுமே வருது. திருவிருத்தம், திருவாசிரியம், பிரிய திருவந்தாதி, திருவாய் மொழி. திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. இதெல்லாம் வந்து யாருன்னா நம்மாழ்வார். நம் ஆழ்வார். ஸோ நம்மளுடைய ஆளு வந்து விருப்பப்படுறது என்னன்னா ஆசிரியர் பணி. விருப்பம்ன்றது திருவிருத்தம், நம்ம ஆளு வந்து விருப்பப்படுறதுன்றது திருவிருத்தம், ஆசிரியர் பணின்றது திருவாசிரியம். அடுத்து வந்து எங்கேயாவது போனா பெருசா வாந்தி எடுப்பான்னா நிறைய வாந்தி எடுப்பான்றது பெருசா வாந்தின்றது பெரிய திருவந்தாதி. வாந்தி எதுல இருந்து வரும், வாயில இருந்து தான் வரும். அப்போ திருவாய் மொழி. ஸோ நம்ம ஆளு வந்து விருப்பம் வந்து திருவிருத்தம். திருவிருத்தம் என்ன விருப்பம்னா ஆசிரியர்ன்றது திருவாசிரியம். ஆனாலும் பெருசா வாந்தி எடுப்பா, வாய் வழியான்றது திருவாய்மொழி. வாய் வழியான்றது திருவாய்மொழி, பெருசா வாந்தி எடுப்பான்னா பெரிய திருவந்தாதி. அடுத்து வந்து குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி. இது வந்து புது புத்தகத்துல வந்து படிச்சிருப்போம். அடுத்து பாருங்க தொண்டரடி பொடி ஆழ்வார். தொண்டரடி பொடியாழ்வார். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அடிமை நெறியில வந்து திருநாவுக்கரசரையும் பார்த்துருப்போம், தொண்டரடி பொடியாழ்வாரையும் வந்து பார்த்துருப்போம். யாரை வந்து வச்சு பார்த்துருப்போம்னா அப்பா வந்து ஒரு குலத்தை வந்து குலசேகர ஆழ்வார் பார்த்தோம் இல்லையா, அவரும் வந்து அடிமை நெறியை வந்து பின்பற்றிருப்பாரு. இந்த தொண்டரடி பொடி ஆழ்வாரும் வந்து இது அடிமை நெறியை தான் பின்பற்றிருப்பாரு. ஸோ அப்பாவோட கம்பேர் பண்ணி சொல்லியிருப்போம். அதே போல அந்த அப்பாவை ஞாபகம் வச்சு இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பா வந்து ஒரு வீட்டுக்கு வந்து மலை வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கு, ஒரு நாட்டினுடைய வளங்களே மலை, அது காடு, அது பொறுத்துதானே சொல்லுவாங்க. அது போல திருமலை பெரிய மலையே, ஒரு வீட்டினுடைய பெரிய மலையே அப்பா தான்.
அப்பா தான் அப்படின்றதுமே உடனே அப்பர் திருநாவுக்கரசரன் போயிடாதீங்க. தொண்டரடி பொடி ஆழ்வார், தொண்டரடி பொடி ஆழ்வார், பெரிய மலையே வந்து தொண்டரடி பொடி ஆழ்வார். திருச்சி பள்ளி எழுச்சி. இப்போ நம்ம பள்ளிக்கூடம் போய் படிக்கிறோம்னா நம்மளுடைய எழுச்சிக்கு காரணம் யாருன்னா அந்த அப்பா, தொண்டராக வேலை பார்க்கக்கூடிய, குடும்பத்துக்கு தொண்டராக வேலை பார்க்கக்கூடிய அப்பா தான். குடும்பத்துக்கு மலை வந்து தொண்டராக இருக்கக்கூடிய அப்பாவும், சேம் டைம் வந்து நம்ம பள்ளியில் போய் படித்து நம்ம வாழ்க்கையை எழுச்சி பெற வைக்கிறதுக்கு காரணம் அவர் தான். தொண்டர் மாதிரி வேலை பார்க்கக்கூடிய அப்பா தான். தொண்டரடி பொடியாழ்வார்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பெரியாழ்வார். இது இப்போ நடந்த குரூப் 2 எக்ஸாமில் வந்து கேட்டிருப்பாங்க. புது புக்கில் எங்கேயுமே கிடையாது, இங்கே தான் இருக்குது. பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா பெரியாழ்வார். பெரியாழ்வார் திருமொழி என்னாலும் பெரியாழ்வார். ஸோ அது ஞாபகம் இருக்கும் எல்லாருக்கும். பெரியாழ்வார் திருமொழி என்ன பெரியாழ்வார் இயற்றியது. திருப்பல்லாண்டு என்ற நூலை இயற்றியது யாருன்னா பெரியாழ்வார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, வீட்டில் பெரியவங்க வந்து என்ன விருப்பப்படுவாங்க, நம்ம பல்லாண்டு காலம் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, விருப்பப்படுவாங்க. அப்போ பெரியவங்கன்னாவே பல்லாண்டு வாழ்கன்னுட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நம்ம பெரியவங்க கிட்ட தானே ஆசீர்வாதமும் வாங்குவோம். அப்போ பெரியாழ்வார் வந்து திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி. அடுத்து வந்து ஆண்டாள் நாச்சியார் திருமொழி, திருப்பாவை வந்து நம்மளுக்கு தெரியும். அடுத்து வந்து பாருங்க திருப்பனாழ்வார். திருப்பான ஆழ்வார் வந்து திருப்பதிகம். திருப்பான ஆழ்வார் வந்து திருப்பதிகம். திருப்பான ஆழ்வார் திருப்பதிகம் என்ற மாதிரி அந்த ஒரு ரைமிங். திருப்பான் திருப்பதிகம், திருப்பான் ஆழ்வார் திருப்பதிகம். ஸோ அதை வந்து படிக்கும்போதே சேர்த்து வந்து படிச்சிருங்க. திருமங்கை ஆழ்வார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, திருமங்கை என்னாவே பொண்ணுங்கன்னா சிறிய பொண்ணுங்க இருப்பாங்க, பெரிய பொண்ணுங்க இருப்பாங்க அப்படின்றது சிறிய திருமடல், பெரிய திருமடல் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருநெடுந்தாண்டகம், அடுத்து வந்து திருக்குறுந்தாண்டகம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, பொண்ணுங்க ஏதாவது பிரச்சனைனா தாண்டவம் ஆடிடுவாளே அப்படின்னு பயப்படுவாங்கல்ல. அப்போ ஒரு சில பொண்ணுங்க ஏதாவது இஷ்யூன்னா குட்டியா தாண்டவம் ஆடுவாங்க. ஒரு சிலர் வந்து நெடுந்தாண்டகம் போயிட்டே இருக்கும், பிரச்சனை இன்னும் பெருசாக்கிட்டே போவாங்க. அப்போ குட்டியா தாண்டவம் ஆடுவாங்க அப்படின்னா குறுந்தாண்டகம், பெருசா பண்ணுவாங்கன்னா திருநெடுந்தாண்டகம். ஸோ நெடுநேரமா அந்த தாண்டவம் ஆடிட்டே இருப்பாங்கன்றது திருநெடுந்தாண்டகம். யாரு? மங்கை என்ன? திருமங்கை ஆழ்வார். ஸோ திருமங்கை ஆழ்வார் இயற்றிய நூல்கள் தான் வந்து இது. அடுத்து வந்து பாருங்க 4 வந்து பார்த்துருக்கோம். ரிமைனிங் இருக்கிறது பெரிய திருமொழி. அப்புறம் பொண்ணுங்க வந்து பேச ஆரம்பிச்சுட்டா பெருசா பேசிட்டே இருப்பாங்க, பெருசா போயிட்டே இருக்கும். அவங்களுடைய திருமொழி வார்த்தைகள் வந்து கேட்கவே முடியாது. வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் போயிட்டே இருக்கும். ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்றேன், மற்றபடி இதெல்லாம் எல்லா இடத்துலையும் உண்மையும் கிடையாது. சேம் டைம் வந்து எல்லாரும் வந்து இப்படி இல்லாமலேயும் இருக்க மாட்டாங்கன்றதையும் நான் சொல்ல வரல. திருமங்கை ஆழ்வார் வந்து பெரிய திருமொழி பேசிட்டே இருப்பாங்க நிறைய. அப்போ பெரிய திருமொழி. அதுக்கப்புறம் திருவெளு கூற்றிருக்கைன்னா மங்கைகள் நம்ம ஊர்ல எல்லாம் வந்து லேடிஸ் எல்லாம் கூடி பேசுவாங்கல்ல, கூற்றிருக்கைன்னா திருவெளி கூற்றிருக்கை என்றது இவங்களுடைய நூல்கள் என்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க மதுரகவி ஆழ்வார் வந்து திருப்பதிகம். திருப்பான ஆழ்வாரும் திருப்பதிகம் தான், மதுரகவி ஆழ்வாரும் திருப்பதிகம் தான். ஸோ திருப்பான ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார் வந்து திருப்பதிகம். ஸோ மதுரையில இருந்து திருப்பனாழ்வார் திருப்பதி என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரையில இருந்து திருப்பதி போறாங்க திருப்பதிகம் பாட. மதுரையில இருந்து திருப்பதி என்ன திருப்பனாழ்வார் திருப்பதிகம் பாட போறாங்கன்றது ரெண்டுமே திருப்பதிகம்ன்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் மட்டும் ஒரு வாட்டி பார்ப்போங்க ரீகேப்பு. பொய்கை ஆழ்வார் வந்து முதல் திருவந்தாதி. ஆழ்வார்கள்ல முதல் மூவர் யாருன்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். முதல் திருவந்தாதியை பாடியது பொய்கை ஆழ்வார், 2ஆம் திருவந்தாதி பூதத்தாழ்வார், 3ஆம் திருவந்தாதி வந்து பேயாழ்வார். 4ஆம் திருவந்தாதி இயற்றியவர் வந்து திருமலிசை ஆழ்வார். வேற என்ன நூலை வந்து திருமலிசை ஆழ்வார் இயற்றிருக்காருன்னா திருச்சந்த விருத்தம். நம்மாழ்வார் இயற்றிய நூல்கள் வந்து திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. அடுத்து வந்து பாருங்க குலசேகர ஆழ்வார் இயற்றியது பெருமாள் திருமொழி. தொண்டரடி பொடி ஆழ்வார் இயற்றியது வந்து பாத்தீங்கன்னா திருமலை திருப்பள்ளி எழுச்சி.
பெரியாழ்வார் வந்து பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி. ஆண்டாள் வந்து பாத்தீங்கன்னா நாச்சியார் திருமொழி, திருப்பாவை. திருப்பன் ஆழ்வார் வந்து திருப்பதிகம். திருமங்கை ஆழ்வார் வந்து பாருங்க பெரிய திருமொழி. நம்மாழ்வார் வந்து பெரிய திருவந்தாதி ஏற்றிருப்பாரு. அதே திருமங்கை ஆழ்வார் வந்தா பெரிய திருமொழி. சோ அதை வந்து பாத்துக்கோங்க. அங்க பெரிய திருவந்தாதின்னு வந்தா நம்மாழ்வார், பெரிய திருமொழி அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து திருமங்கை ஆழ்வார். சோ வாந்தி என்னாவே நம்மாளுதான் அப்படின்றத ஞாபகம் வந்துடணும். திருமங்கை ஆழ்வார் வேற என்னென்ன நூல்கள் ஏற்றிருக்காங்கன்னா திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவெளு கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல். மதுர கவி ஆழ்வார் வந்து திருப்பதிகம். அடுத்து சமணம் வந்து பத்தி கொடுத்திருக்காங்க. சமணம் சமய காப்பியமான சீவக சிந்தாமணி. ஸோ சீவக சிந்தாமணி என்றது ஒரு சமண காப்பியம். இதை வந்து யார் ஏற்றிருக்காங்கன்னா திருத்தக்க தேவர் வந்து ஏற்றிருக்காங்க. இந்த சமணம் வந்து பாத்தீங்கன்னா உலகம் போற்ற அழிவற்ற இன்பம் நல்கும் தேவாதி தேவனின் திருவடியை போற்றுவோம் என்றதுதான் இது. உலகம்னா மண்ணுலகம், விண்ணுலகம், பாதாள உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த உலகத்தை வந்து மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. மூவா முதலா உலகம் ஒரு மூன்றும் ஏத தாவாத இன்பம் தலையாதது தன்னின் ஏதி ஓவாது நின்று குணத்தொன்னிதி செல்வன் என்ப தேவாதி தேவன் அவன் சேவடி சேர்ந்தும் அன்றோ. அதாவது மூன்று உலகமும் ஏத்தும் தன்மையன், பேரின்ப வடிவினன், உயர்குணங்கள் அனைத்தையுமே தாங்கியவன், தேவர்களுக்கெல்லாம் முதன்மையானவன், அவன் திருவடிகளை வணங்கி போற்றுவோமாக அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ எந்த நூல்ல இந்த பாடல் வரிகள்? மூவாது, தாவாத, ஓவாத, தேவாதி. ஸோ இப்படி எல்லாம் வந்ததுன்னா சீவக சிந்தாமணி, சீவக சிந்தாமணி. சிந்தா சீவக சிந்தான் வருதா, அப்போ மூவாத, தாவாத, ஓவாத, தேவாத. ஸோ சீவக சிந்தா, சிந்தா அந்த அப்படின்ற மாதிரி சீவக சிந்தாமணியில வரக்கூடிய பாடல் வரிகள் என்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மணிமேகலை வந்து ஒரு பௌத்த சமய நூல்ன்றது நம்மளுக்கு வந்து தெரியும். காமம், வெகுளி, மயக்கம் என்று 3 குற்றங்களை வந்து நீக்கி தூய அறிவு மிக்க நூலை அருளிய புத்தரை போற்றுகிறது. ஸோ புத்தரை போற்றக்கூடிய ஒரு நூல் தான் வந்து இது. 3 குற்றங்களை நீக்கக்கூடிய கருத்து சொன்னது தான் வந்து இது. அது எது? அந்த 3 குற்றங்கள் என்னன்னா காமம், வெகுளி, மயக்கம். ஸோ பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா முரணா திருவரு மூர்த்தியை மொழிவேன். ஸோ திருவரு மூர்த்தியை மொழிவேன்னா புத்தரை வந்து வணங்குறது. அறிவு அறியாத, அறிவு அரிதா, அறிவே வந்து அரிதா இருக்கக்கூடிய உயிர் நிறை காலத்து. ஸோ அந்த காலத்துல வந்து அறிவான மக்கள் இருக்கிறதே அரிதாக இருக்கக்கூடிய அந்த காலத்து முடி தயங்கி அமரர் முறை இறப்ப துடிதலோகம் ஒளிய தோன்றி. ஸோ புத்தர் வந்து வரணும். இங்க அறியாமையால நிறைய மக்கள் வந்து இந்த இருக்காங்க. அதுக்காக வந்து கடவுள் வந்து வரணும்னுட்டு ஒவ்வொருத்தரா போய் வந்து அவரை வந்து வேண்டுறாங்க. முறை இறப்ப ஒவ்வொருத்தரா முறையா போயிட்டு கடவுளை வந்து வேண்டுறாங்க. அப்போ துடித லோகம் ஒளிய தோன்றி, துடித லோகத்துல புத்தர் வந்து அங்கிருந்து மறைந்து இங்க தோன்றுறாரு. எங்க தோன்றுறாருன்னா போதி மூலம் பொருந்தி இருந்த மாறனை வென்று வீரனாகி குற்றம் 3 அற்ற அறுக்கும். ஸோ இவர் வந்து புத்தகயா என்ற இடத்துல ஒரு அரச மரத்து கீழே வந்து தோன்றியிருப்பாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 குற்றங்களையும் அறுக்கும் வாமன் வாய்மை ஏம கட்டுரை இறந்த காலத்து எண்ணில் புத்தர்களும் சிறந்த அருள் கூர்ந்து திருவாய் மொழிந்தது. ஸோ காமம், வெகுளி, மயக்கம் அந்த குற்றங்கள் எல்லாம் நீங்கியவர் தான் இவரு அப்படின்ற மாதிரி இந்த பாடல்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ பாடல் வரிகள் படிச்சுட்டு இந்த வரிகளுக்கான பொருள் வந்து பாடல் பொருள் கீழவே கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு வாட்டி வந்து படிச்சு பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு வரிகள் வந்து பொருள் வந்து எல்லாமே தெரியணும்னா அதை வந்து படிச்சு வந்து பார்த்துக்கோங்க. புத்தர் வந்து எங்க தோன்றினாருன்னா புத்தகயா என்னும் இடத்துல அரச மரத்தடியில வந்து தோன்றியிருப்பாரு. மாறன் என்னும் தேவனை என்றதால் வீரனாக விளங்கியவர் யாருன்னா புத்தர். மாறன் என்றது இங்க யாரை வந்து குறிப்பிடுறாங்கன்னா காமதேவன் என்றவரை குறிப்பிடுவாங்க. ஸோ மாறன்னா காமதேவன். ஸோ அதை வந்து வென்றதாலன்னா இவர் ஆசையெல்லாம் ஒழித்தவர் தானே, காமம்னா விருப்பம் கொள்றது அதெல்லாம் ஒழித்தவர் தானே, அதனால அவரை வென்றவர் வீரனாக விளங்கினாரு என்றதை குறிப்பிடுறாங்க.
ஸோ இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். சீவக சிந்தாமணியை ஏற்றியவர் யாருன்னா திருத்தக்க தேவர். ஸோ மூவாத தாவாத ஓவாத தேவாத அப்படின்ற அந்த முதல் வார்த்தைகள் வந்தா சீவக சிந்தாமணி. மணிமேகலை எந்த சமய காப்பியம்னா பௌத்த சமய காப்பியம். புத்தர் எந்த 3 குற்றங்களை நீக்கியவர்னா காமம், வெகுளி, மயக்கம். புத்தர் எங்க தோன்றினார்னா புத்தகயா என்னும் இடத்துல அரசு மரத்தடியில தோன்றினார். யார வென்றதால வீரனாக விளங்கினார்னா மாறன் என்னும் தேவனை வென்றதால் வீரனாக விளங்கியவர். அடுத்து பாருங்க இஸ்லாம். சீரா புராணத்தை இயற்றியவர் யாருன்னா உமர புலவர் என்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ முகமது நபிகள், ஸோ அவங்கள பத்தி பாடல் வரிகளை ஏற்றியிருப்பாரு. திருவினும் திருவாய் பொருளினும் பொருளாய். திருவினும் திருவாய்னா இங்க திருன்றது மேன்மையை குறிக்குது. மேன்மையிலும் மேன்மையாய், பொருளினும் பொருளாய், தெளிவினும் தெளிவாய், சிறந்த மறுவினும் மறுவாய், அணுவினும் கணுவாய், மதித்திடாய், பேரொளி அனைத்தும் பொருவினும் பொருவாய், வடிவினும் வடிவாய், பூதலத் துறைந்த பல்லுயிரின் கருவினும் கருவாய், பெருந்தலம் புறந்த கருத்தனை பொருத்துதல் கருத்தே. மேன்மையிலும் மேன்மையாக, உண்மையிலும் உண்மையாக, அறிவிலும் அறிவாக, சிறப்பை உடைய, நறுமணத்திலும் நறுமணமாய், அணுவுக்கும் அணுவாய், கணிக்க கூடாத பெரிய பிரகாசம் முழுவதும் ஒப்பிலும் ஒப்பாய், உருவிலும் உருவாய், பூமியிடத்து தங்கிய பல ஜீவராசிகளின் கருவுளும் கருவாய், பெரிய உலகத்தை ஆட்சி செய்கின்ற அல்லாவை இருதயத்தின் கண் பொருந்த செய்வது கருத்தாகும் என்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ பாடல் வரிகள் கொடுத்து கேட்கறது ரொம்ப அரிது தான். பட் மீனிங் எப்படி கேட்பாங்கன்னே கணிக்க முடியாது. பட் நீங்க எப்போ படிச்சாலும் சிறப்பு தமிழ்ல பாடல்களை எல்லாமே மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு தமிழ் புது புக்கு படிக்கணும், பழைய புக்கு படிக்கணும், சிறப்பு தமிழ் படிக்கணும். ஸோ எல்லா டீட்டெயிலும் மண்டையில ஏற்றுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். இதுல இருந்து மேக்சிமம் படிக்கும் போதெல்லாம் ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க. மற்றபடி இந்த டீட்டெயில் எல்லாம் மற்ற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு லாஸ்ட் எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் இருந்து 2 கொஷின் கேட்டிருப்பாங்க. குரூப் 4ல் நம்மாழ்வார் இயற்றிய நூல் என்னன்னு கேட்டிருப்பாங்க. இப்போ குரூப் 2ல் திருப்பல்லாண்டு என்ற நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்பாங்க. இந்த டீட்டெயில் எல்லாம் ரொம்ப முக்கியம். பாடல் வரிகள் படிக்கும்போது ஒரு வாட்டி வாசிச்சு மட்டும் பார்த்துக்கோங்க. வாசிச்சுட்டு அந்த பொருள் என்னன்றதை ஒரு வாட்டி வாசிச்சு பார்த்துக்கோங்க. அது போதும். அடுத்து இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. குன்றக்குடி அடிகளாருடைய வரிகளை கொடுத்திருக்காங்க. நிலத்தின் கடினத்தன்மையை இலக்கி நெகிழச் செய்து பயன்படும் பொருள்களின் விளைவுக்கு தகுதியாக்குவது உழவு. ஸோ நிலத்தை உழுது அதை இது பண்ணி அது பயன்படுற தன்மையை ஆக்குறது தான் உழவு. சுவையுடையவனாக ஆனால் ஒன்றோடொன்று மாறுபட்ட சுவையுடையவனாகிய பொருள்களை சுவைத்ததற்குரிய சுவையுடையவனாக ஆக்குவது சமையல். சமையல் பண்றோம், ஒவ்வொரு பொருளும் டேஸ்ட் மாறுது இல்லையா, அதை தான் சொல்றாங்க. மனித உள்ளங்களை இன்ப அன்பின் விளை நிலமாக தகுதிப்படுத்தி பக்குவப்படுத்தும் தத்துவத்திற்கு வாழ்க்கை முறைக்கு சமயம் என்பது பெயர். ஸோ மனித உள்ளங்களை இன்ப அன்பின் விளைநிலமாக தகுதிப்படுத்தி பக்குவப்படுத்தும் தத்துவத்திற்கு வாழ்க்கை முறைக்கும் சமயம் என்பது பெயர். மனித வாழ்க்கையை சமைத்து பக்குவப்படுத்துவதே சமயத்தின் நோக்கம் அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்காங்க? குன்றக்குடி அடிகளார். இது முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்து கிறித்துவம்ல இருந்து ஒரு நூல் கொடுத்திருக்காங்க. ரச்சன்ய யாத்ரிகம் ஏற்றியவர் யாருன்னா எச்.ஏ. கிருட்டிண பிள்ளை ஏற்றிருப்பாரு. கீண்டிருப்பு முளையுடலை கிளுத்துருவி. ஸோ இருப்புன்னா இங்க இரும்பை குறிப்பிடுது. ஸோ ஏசுபிரானை இரும்பால தானே அரைஞ்சிருப்பாங்க, தலையிலையும் இரும்பாலான ஒன்றை போட்டிருப்பாங்க. ஸோ அது எப்படி இருக்கு? அந்த கீண்டிரும்பு முளையுடலை
கிளித்துருவி வதைப்புண்டு. ஸோ அதனால் அவருக்கு வதைப்புண்டுன்னா பெரிய துன்பம் ஏற்படுது. மாண்டு படும் போதிவர்க்கு மன்னியுமென் உரைத்த மொழி. ஸோ அப்படி அவருக்கு துன்பத்தை கொடுத்தப்பவும் வந்து இயேசுபிரான் என்ன பண்ணியிருப்பாரு, இவங்க தெரியாம பண்றாங்க, அவங்கள மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஈண்டவரே உலகினுக்கோர் இரட்சகன் என்றெடுத்துரைக்கும் வேண்டுமோ இனி சான்றும் இதை விடுத்து வேறொன்று. ஸோ இதை விட வேற சான்று வேண்டுமா? இவர் தான் வந்து ரட்சகன், உலகத்திற்கான ஒரு ரட்சகன் அப்படின்ற மாதிரி இயேசுபிரானை வந்து சொல்றாங்க. ஸோ இந்த வரிகள் படிக்கும் போதே வந்து நம்மளுக்கு வந்து புரியுது இல்லையா? ஸோ அப்போ வந்து இது வந்து ரச்சன்ய யாத்திரிகம் எச்.ஏ. கிருஷ்ண பிள்ளை இயற்றிய வரிகள்ன்றது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கலாம், ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். அது அடுத்து சிற்றிலக்கியங்கள் வருது. இந்த பேஜை வந்து ரீகேப் பண்ணிட்டு இதை முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் சிற்றிலக்கியங்கள் செப்பரேட்டாக வந்து போடுறேன். சீராபுராணத்தை இயற்றியவர் யாருன்னா உமரப்புலவர். ஸோ முகமது நபிகளுடைய போற்றி வந்து வரிகள் வந்து ஏற்றிருப்பாங்க. நிலத்தின் கடினத்தன்மையை இலக்கி நெகிழச் செய்து பயன்படு பொருள்களின் விளைவுக்கு தகுதியாக்குவது உளவு. சுவையுடையவனாக ஆனால் ஒன்றோடொன்று மாறுபட்ட சுவையுடையவனாகிய பொருள்களை சுவைத்ததற்குரிய சுவையுடையவனாக ஆக்குவது சமைத்தல். மனித உள்ளங்களை இன்ப அன்பின் விளைநிலமாக தகுதிப்படுத்தி பக்குவப்படுத்தும் தத்துவத்திற்கு வாழ்க்கை முறைக்கு சமயம் என்பது பெயர். மனித வாழ்க்கையை சமைத்து பக்குவப்படுத்துவதே சமயத்தின் நோக்கம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா குன்றக்குடி அடிகளார். ரச்சன்ய யாத்திரிகம் யார் இயற்றியதுன்னா எச்.ஏ. கிருஷ்ண பிள்ளை. எச்.ஏ. கிருட்டின பிள்ளை. அவ்வளோதாங்க. இதோட வந்து சமய இலக்கியங்கள் முடிந்தது. அடுத்து சிற்றிலக்கியங்கள் வந்து செப்பரேட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.